ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 2025ஓட GS1 மெயின்ஸ் பேப்பர். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் இட்ஸ் ரியலி சீம்ஸ் லைக் ட்ரான்சிஷன் ஃப்ரம் 2020 to 2023 லெவல் டு சம்திங் பிட் ஹையர். ஓகே, இதோட நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து மோர் டஃபர் ஆன் த சைட் ஆஃப் சொசைட்டி. GS2ல பார்த்தீங்கன்னா ஐஆர் சைடில் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே GS1 பார்ப்போம். இதுக்கு அடுத்த செஷனில் GS2 பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீம்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் 3 டாப்பிக்கில் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ரிவால்வ் ஆனது பார்த்தீங்கன்னா பியூர்லி சொசைட்டி தான் நான் சொல்லுவேன். ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஆல்சோ டூ. ஓகே, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற டைரக்ட் கொஸ்டின்ஸாக தந்துருந்தாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் சொசைட்டி இட்ஸ் ரியலி கண்டெக்சுவல் லெவலில் நம்மளுக்கு லேர்னிங் இருந்தால் தான் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு தே ஆர் சேஞ்ச் த திங். ஓகே, யா, ஸோ திஸ் ஒன் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் டைரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இது வரைக்கும் கேட்டதே கிடையாதுன்னு சொல்லலாம். பட் டைரக்ட்லி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்றது சிலபஸில் இருக்கும் ஆன்லைன். ஸோ இட்ஸ் ஈஸி டு காம்ப்ளிகேட் த கொஸ்டின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்சரிங் த கொஸ்டின். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினான்னு கேட்டால் கிடையாது. தென் கம் டு ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டெக்னிக்கல் GS3 ஆட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் GA அண்ட் ஏஐ சம்மந்தமான ட்ரோன்ஸ் கொஸ்டின் வந்துச்சுல, அந்த கொஸ்டின் லிட்ரலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். பட் அதை தவிர்த்து இருக்கிற டெக்டானிக்ஸாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், ஆஃப்ஷோர் ஆயில், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஜியாகிரஃபி ஆப்ஷனல் படித்தவங்களுக்கு இட்ஸ் மே சீம் ஈஸி. பிகாஸ் அது ஆல்ரெடி கொஸ்டின் லைக் நார்த்தன் பெல்ட்ல, அது எஸ்பெஷலி கேஞ்சஸ் ரிவர் பேசின்ல ஏன் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார் த பெட்டர் எய்ட் தே கிவன் 3 subtopics, subheadings to give the answer. So that is I think that is easier way. Okay, but in case of society they are comprehended every possible dimensions in GS1 2 3 and made into a something ஸ்குவிஸ் பண்ற மாதிரி. நம்மளுக்கு பேசிக்கா ஒரு லைக் கண்டென்ட் தெரிஞ்சா போதும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கண்டெக்சுவல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா தான் எழுத முடியுங்கிற மாதிரி தான் கொஸ்டின் மார்க் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட், ஹெல்த், உமன் சோஷியல் கேபிட்டலாக இருக்கட்டும், இல்லை சஸ்டைனபிள் க்ரோத் அண்ட் பாவர்ட்டி, ட்ரைபல் டெவலப்மெண்ட், இது எல்லா ரிலேட்டட் திங்ஸும் அப்படிதான் இருக்கும். ரைட்? ஓகே, இதுதான் திங்ஸ் வந்த திங்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளண்ட் சில கொஸ்டின்ஸ்ல இருக்கு, சில கொஸ்டின்ஸ் டைரக்ட் லிங்கேஜ் தான். ஓகே, அது கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்றப்ப பார்த்துக்கலாம். யா, ஐ காம்ப்ரிஹெண்ட் கொஸ்டின் மே சீம்ஸ் ஈஸி, பட் நீங்க எழுதுறப்ப தான் தெரியும் இட் ரெக்யூர்ஸ் 70% ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆன்சர் டு த ஈச் கொஸ்டின். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்கா ஆன்சர் எழுதுனா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், சொசைட்டி கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி. பட் இப்போ வந்து சொசைட்டி தே வாண்ட் மோர் ஃபோக்கஸ்டு ஆன்சர். ஓகே, நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றப்ப ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சொசைட்டி கொஸ்டின்ஸ் ஆர் டூ லேம், டூ ஜெனரிக். பட் இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகி 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகி தே ஆர் வாண்டிங் டீப் அனாலிட்டிக்கல் ஸ்கில் ஆன் தி சொசைட்டி கொஸ்டின். எஸ்பெஷலி அந்த 20th கொஸ்டின் ட்ரைபல் பாலிசி ஆஃப் 2 ஆக்சஸ் இருக்குல்ல, அது ஆக்சுவலி ரொம்பவே டெப்த்தான கொஸ்டின். எல்லா சைடும் நம்மளுக்கு பாலிசி மேக்கிங், அவங்களோட சோசியல் கல்ச்சுரல், எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ரீஹாபிலிட்டேஷன் இஷ்யூஸ், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அசிமுலேஷன், அந்த 5 இன்டெகிரேஷன் பங்க்சல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ட்ரைபல் பற்றி ஒரு பேசிக் ஐடியா வேணும். ஐசோலேஷன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ், அசிமுலேஷன் பாலிசியில் என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்ஸ் ஐடியா இருந்தால் தான் அந்த கொஸ்டினே நம்மளால் அப்ரோச் பண்ணிருக்கோம். ஸோ த டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் ஃபார் சொசைட்டி இட்ஸ் ரியலி ஹை. பட் ஒய் ஐம் திங்கிங் மாடரேட் ஹியர் இஸ், இப்போ பேசிக்காக படித்தவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஓகே அனாலிட்டிக்கலாக எழுதுறது தான். ஆன் த எக்ஸாமினேஷனால் சொசைட்டியோட கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கும். ஒய் ஐம் டெல்லிங், நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப வி மே ஃபீல் ஓகே, ஐயோ இது டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதை நம்ம படிச்சது இல்லையா அப்படின்ற ஃபீல் இருக்கலாம். பட் இன்சைடு த எக்ஸாமினேஷனால் என்ன வேணாலும் சொசைட்டி அந்த கொஸ்டின் அந்த ஆன்சரில் எழுதுறோம். ஓகே, ஹிஸ்ட்ரி நோ டவுட், ஜியாகிரஃபி டெக்னிக்கல், இங்கே எழுதுறதுக்கு பாயிண்ட் ஜியாகிரஃபியில் இருக்காதனால தான் ஒயம் இது வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிற டிஃபிகல்ட்டி லெவலாக நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் ஆர் ஆன் காமன் லெவல், இட்ஸ் ஆன் ஹை பேர். சொசைட்டி லெவல் இட்ஸ் அ மாடரேட் பேர் பிகாஸ் வி நோ வாட் வி கேன் ரைட் இன் சொசைட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஜியாகிரஃபி. அதனால நான் இதை சொல்கிறேன். ஓகே, யா, ட்ரெண்ட்ஸ் வந்து ஷிஃப்டாக இருக்கு,
இதை நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் நாலேஜ் இருக்கப்ப யூ கேன் கெட் டு நோ இட். ஓகே. மற்றபடி ஜிஎஸ் ஒன்ல வந்து நிறைய இன்டர்டிசிப்ளினரி, ஜிஎஸ் டூவையும் ஜிஎஸ் த்ரீயும் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி குட் சைன். ஏன் குட் சைன்னா, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டை ஹோலிஸ்டிக்காக படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க கோரே. அந்த ஹோலிஸ்டிக்னஸ் இவங்க திரும்பி இந்த பேப்பரில் எதிர்பார்த்தது வந்து இட் பூஸ்டிங் அஸ் டு ரீட் த ஹோலிஸ்டிக் லெவல் அகைன், ரைட்? ஓகே. இதை வச்சு என்ன பண்ணலாம், அடுத்து ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரேட்டடாக லைக் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் படித்தாதான் அதை இன்டெகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் டயக்ராம்ஸ் தான் வரையணுமோ அது எல்லாமே மெயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போ உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினாக நீங்கள் பார்க்குறப்ப ஏரியாஸ் டு பி அட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறது. வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி ஸ்டில் தே ஆர் ரெலவெண்ட், ஸ்டில் தேர் ஆஸ்கிங் த பேசிக் லெவல் டு சம் ஹைஃபை லெவல்ஸ். இந்த தடவை பேசிக் லெவல் 2017 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இட் ஆல்வேஸ் வாப்ளிங் தான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். PIC இட்ஸ் குட். அதர் தென் ஹிஸ்ட்ரி, geography questions are little fair side for the geography optional. Remaining others, they are requiring some interdisciplinary GS3 ஓட நாலேஜ் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க, ரைட்? ஓகே. சொசைட்டி they are revolving around social trends. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சராக இருக்கட்டும், ஓகே, உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க இந்த பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது கண்டெம்பரரி ரெலவென்ஸில் இந்த அளவுக்கு சேஞ்சஸை கிரியேட் பண்ணியிருக்கு ஃபார் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினாக இருக்கலாம். இது எல்லாமே அதை ரிவால்வ் பண்ணி போகுது, ரைட்? ஓகே. இது இல்லாமல் இன்னும் சில ட்ரைட்ஸ் இருக்கு, அது செஷன் முடிக்கிறப்ப சொல்கிறேன். ஓகே. இப்போ டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறப்போ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து ரெஃபர் நான் சொல்கிறேன். வெதர் இட் இஸ் சூட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் ஆர்கிடெக்சர் பற்றி கேட்குறாங்க. ஆர்ட் பற்றி எழுதக்கூடாது, ஆர்கிடெக்சர் பற்றி எழுதணும். ஆர்கிடெக்சர் மீன்ஸ் பில்டிங்ஸ், அதை பற்றி அந்த இடத்துல எழுத போகிறீங்க. டெரகோட்டா டைப் பற்றி எழுதுறோம்னா கூடாது. ஓகே. ஆல்ரெடி கொஸ்டின் இருக்கான்னு கேட்டால் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் கொஸ்டின். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற கொஸ்டினே இருக்கு. ஸோ த திங் இஸ் யூ ஹாவ் டு நோ what to write in this question. Okay. With some prescriptive diagram it will be so good. Okay. Or Hubban's book, like இந்த மாதிரி போட்டு Hubban's bookல நம்ம ஆன்சர் எழுதினாலும் இட்ஸ் குட் இன் திஸ் ஏரியா. ஓகே. அக்பர் ரிலீஜியஸ் சிங்க்ரட்டிசம், தீன் இலாஹி பற்றி தான் இந்த கொஸ்டின். ஓகே. சுல்லைக்குல் தீன் இலாஹி பற்றி. ஓகே. தீன் இலாஹி ஆல்ரெடி கொஸ்டின் இருக்கு. ஓகே. இட்ஸ் நாட் ஏ நியூ திங். 2017லேயே இதை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கு. சிங்க்ரட்டிசம் அப்படின்னு சொல்றப்போ அவரை பற்றி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து எல்லா ரிலீஜன்லையும் அவரோட மேரேஜ் டைஸ் இருந்துச்சு. ஹிந்துஸ் கூடயும் இருந்துச்சு, முஸ்லிம்ஸ் ஆப்வியஸ்லி ஹீஸ் எ முஸ்லிம், ஸோ முஸ்லிம்ஸ்லையும் மேரேஜ் டைஸ் வச்சுருந்தாரு, கிறிஸ்டியானிட்டிலையும் மேரேஜ் டைப் வச்சுருந்தாரு, சீக்கிசம், புத்திசம், எல்லா கைண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் கூடயும் அவர் வந்து மேரேஜ் டைஸ் அலைன்ஸ் வச்சுருந்தார் அவரோட சைட்லேருந்தே. ஸோ இட் மேக்ஸ் கம்ப்ளீட் ஒரு புது ரிலீஜியஸ் ஃபார்ம் படிக்கிறதுக்கான பேஸாக அவரோட பர்சனல் லைஃப்லையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, அவர் தீன் இலாஹியை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரெடியாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸோ குட் ஆன்சர். ஓகே. திஸ் கொஸ்டின் இஸ் ஸோ குட் ஃபார் தெம். ஓகே. சண்டேலா ஆர்ட் ஃபார்ம்ஸ், கஜ்ராவோ டெம்பிள்ஸ் பற்றி பேசிக் ஐடியா இருந்துச்சுனாலே போதும். அதில் அவங்க கேட்கறது பிரெத் ஆஃப் லைஃப்ன்றது தான். லைக் அதில் ஒரு சொல்லுவாங்க, கஜ்ராவோ டெம்பிள்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் காமசூத்ரா architecture அப்படின்ட்டு. காமசூத்ரா ஆர்கிடெக்சர் இட்ஸ் ஜஸ்ட் a factor of 10%. ரிமைனிங் 90% இட்ஸ் டாக் அபவுட் பர்த் டு டெத் லெவலில் இருக்கிற அந்த ரீனா சைக்கிளில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அதில் பேசியிருப்பாங்க அந்த ஸ்கல்ப்சர்ஸில். ஸோ அதுதான் கொஸ்டினே அந்த இடத்துல. ஓகே. ஸோ த கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி ஆஸ்க்டு ஆல்ரெடி. ஓகே. இங்கே என்னன்னா கஜ்ராவோ டெம்பிள்ஸ் அப்படிங்கிறப்ப கேட்டிருக்காங்க. இஃப் வி நோ சண்டேலா டைனஸ்டியோட டெம்பிள் தான் கஜ்ராவோ அப்படின்னு தெரியறப்ப இட்ஸ் குட் டு ரைட். ஓகே. கஜ்ராவோ டெம்பிள் மட்டும் இல்லை, இன்னும் சில டெம்பிள்ஸ் இருக்கு, அது நீங்கள் எழுதுனாலும் குட் தான். ஓகே. ஸோ டன். எரோட்டிக் ஆர்ட் அப்படிங்கிறது அந்த சண்டேலா, அதாவது கஜ்ராவோ டெம்பிளை தான் குறிக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் டைரக்ட் கொஸ்டின். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், சி லெவல் ரைஸ். இது ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டுட்டாங்க, யூபிஎஸ்சிலே நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் a பியூர் டைரக்ட் கொஸ்டின். ஓகே. இதில் இந்தியா ரிலேட்டடாக ஆன்சர் எழுதுறப்ப ஜாகிரபிக்கலாக எழுதணும், அட் த சேம் டைம் பாலிசி ரிலேட்டடாக நமக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஒய் ஐம் டெல்லிங் இஸ் GS2ல இதுக்கான ரெலவன்ஸ் இருக்கு. ஓகே. ஸ்மால் ஐலண்ட்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பிங் இருக்கு, அந்த குரூப்பிங்ல நம்ம அப்சர்வராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி தான் காட்டணும், ரைட்? ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், இட்ஸ் லிட்டில் டஃப் டியூ டு மிக்சிங் ஆஃப் கான்செப்ட். இப்போ பிரைமரி ஆக்டிவிட்டி வி நோ, லைக் ஆடு மாடு வளர்க்குறது, செடி, இதெல்லாமே.
பட் நான் ஃபார்ம் பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப மைனிங் அப்படிங்கிற திங்ஸ்லாம் உள்ள வரும். அதை பற்றி எந்த அளவுக்கு இருக்கும் ஐடியா இருக்குது அப்படிங்கிறவங்கன்னா தே மே ரைட் திஸ் கொஸ்டின். லைக் இது நீங்கள் எழுதணும்னா யூ நீட் டு நோ விச் இஸ் த இப்போ ஃபாரஸ்ட்ரியாக இருக்கலாம், பாஸ்டோலிசம், ஃபிஷிங், இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். இப்போ அதை நம்ம எழுதுறதுக்கும் நம்மளுக்கு அந்த ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா எப்போ இருந்து வரும்னா GS3 நம்மளுக்கு சென்ஸ் இருந்துச்சுன்னா போதும். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் இட்ஸ் அ மிக்சிங் ஆஃப் கான்செப்ட் தே ஆர் டிட். ஸோ அது ரிலேட்டடாக டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் லைக் இதுதான் இந்த கொஸ்டின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இட்ஸ் குட். ஏன்னா அவங்க கொஸ்டின் அதோடு நிறுத்தாம தே கிவன் அனதர் திங்ஸ் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு physiographic features. ஸோ இட்ஸ் குட் டு டிபேட் ஓவர் தோஸ் ஏரியாஸ். லைக் ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் ரியலி ப்ரீஃபிங் கொஸ்டின். ஒரு அளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அது எழுதனா போதும். 6th கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் வந்து சோலார் எனர்ஜின்னு பர்டிகுலராக கேட்டால் சோலார் எனர்ஜி ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் த்ரூ த இயர்ஸில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஃபவுண்டர்ஸ், அதனாலே இதை பற்றி பேசிக் ஐடியா இருந்து ஆகும். இது எழுதுறப்ப இந்தியா மேப் போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பேசிக்காக எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம், எவ்வளோ எராக்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா இட்ஸ் ஃபேர் எனஃப் இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுனாமிஸ். இதில் எந்த ஒரு இன்டைரக்ட் திங்ஸும் இல்லை, டைரக்ட் கொஸ்டின். ஸோ 6, 7 டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நத்திங் இட். 8th கொஸ்டின் திஸ் இஸ் ஈஸி ஃபார் ஜியோகிரஃபி ஆப்ஷனல். அதர் தென் தட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுறது எங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எழுதுங்கன்னா ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே, இதை நீங்கள் நல்லா எழுதணும்னா யூ நீட் டு நோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் விச் இஸ் GS2 டாபிக் வந்து மாஸ்டரிங் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு GS2ல பாலிட்டியில் தெரியும். அட் த சேம் டைம் வல்னரபிள் செக்ஷன்ஸில் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன்ஸ் தான் தந்திருப்பாங்க. அதில் அர்பனில் இருக்க பாவர்ட்டி, அதாவது அர்பன் புவர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அர்பன் புவருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியாவும் ஸ்மார்ட் சிட்டி மிஷனோட பேசிக் இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் டு ரைட். ஓகே, டைரக்ட் கொஸ்டின் இது வரைக்கும் வரல. ஓகே, பட் ஒரு பேசிக் ஐடியா இந்த ரெண்டு திங்ஸையும் மிஸ்அப் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட்ஸ் குட் டு ரைட் திஸ் கொஸ்டின். ஓகே, ethos of civil service, it's a complete GS4 question. ஓகே, என்னடா இங்கே எதுக்குடா GS4 கேட்டிங்கன்னா அது அவனுக்கு தான் தெரியும். பட் ஸ்டில் இதை GS4 மாதிரி எழுதியிருந்தாலும் ஓகே. பட் அதர்வைஸ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் என்னன்னா கல்ச்சுரல் ஈத்தோஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். ஓகே, ethos of civil serviceன்றப்ப நம்ம கல்ச்சுரலாகவே அந்த ஈத்தோஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லி இங்கே கனெக்ட் பண்ணுறது தான் வாட் ஐம் திங்கிங் இஸ் GS1க்கான ஜஸ்டிஃபிகேஷன். ஆர் அதர்வைஸ் ethos of civil service எழுதுறப்ப அது GS4க்கான ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ ஹியர் த டிஃபரன்சஸ் கல்ச்சர்லேருந்து இந்த ethos எப்படி வருது, இந்த கல்ச்சர் எப்படி டாமினேட்டடாக இருக்குன்ட்டு நம்ம சொசைட்டி பற்றி ஒரு பேசிக் ஐடியா தான்ட்டு இது எழுதுனீங்கன்னா இட்ஸ் ஃபேர் குட். ஆர் அதர்வைஸ் இட்ஸ் ரியலி GS4 கொஸ்டினாக தான் இருக்கும். அட் எக்ஸாமினேஷனால் இட்ஸ் ரியலி டஃப் டு காம்ப்ளிகேட் இன் GS1 லெவல். GS4 தான் எல்லாருமே எழுதியிருப்பாங்க. லைக் எஸ்டர்டே ஆல்சோ GS4 கொஸ்டின்ஸில் GS1ம் GS3 கொஸ்டினும் வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாம் எடுத்துருப்பாங்க. அது எல்லாமே டைனமிக் கொஸ்டின்ஸ். அந்த டைனமிக் கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி கொஸ்டின் GS4ல அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக திங்ஸ் தான் எழுதியிருப்பாங்களே தவிர எத்திக்ஸாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறத பண்ணியிருக்க மாட்டாங்க. சேம் வே ஹியர் வைசாவஸ் GS4 கொஸ்டினாக இருந்தாலும் அந்த GS1 மாற்றி எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது அந்த 9th கொஸ்டினோட டிஃபர்மேஷன். லிட்டரலி இட்ஸ் டிஃபிகல்ட் லெவல். அதனால தான் இது வந்து எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி குளோபலைசேஷன், கன்சூமரிஸ்டிக், மெட்டீரியலிஸ்டிக், ஜென்சியோட விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ ஈஸி கொஸ்டின். இட்ஸ் ஆக்சுவலி டைரக்ட் கொஸ்டின். இங்கே என்னன்னா ஓகே, பேக் டு ஃபார்ம். 10th கொஸ்டினோட பேஸ் வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, லைக் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். இதில் வந்து வாட் டு சே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லை இந்த மாதிரி நம்மளால எழுத முடியாது அப்படின்னால இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். குளோபலைசேஷனோட இம்பாக்ட் வந்து ஜென்சி மிலேனியல்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னு நீங்க கனெக்ட் பண்ணாலும் கூட இட்ஸ் ஃபேர் ஆனஃப் தான். ஓகே, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஸ்டம்பிள் ஆகலாம். அது என்னன்னா ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படிங்கிறது மட்டும் தான். ஏன் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னா வி ஹாவ் டு கிவ் ஃபியூ பாயிண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தரணும். அந்த 4 to 5 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா இது இவங்க பண்றாங்க, ஸோ இதனால இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான காஸ் அண்ட் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டினும் இட்ஸ் லைக் தட்.
few அதாவது 2 கொஸ்டின் தவிர மீதி இருக்க எல்லா கொஸ்டினும் ஐ ஃபீல் இட்ஸ் ஈஸி சைட், ரைட்? ஓகே, இது அடுத்து 15 மார்க்கர்ஸ் ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல் பிகாஸ் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் டைரக்ட்லி அட்ரஸபிள். ஜஸ்ட் லைக் ஜோதிராவ் போலே, சாவித்ரிபாய் போலேயும் சரி, ஜோதிராவ் போலேயும் சரி, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஐ ஃபவுண்ட் இட் இஸ் டைரக்ட் கொஸ்டின், ஈஸியர் சைடு. இதில் என்னன்னா சோஷியல் ரிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆல் சப்ட் ஆல்டரன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சப்ஹெட்டிங்கும் அவங்க தந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் குட் டு நோ. வாட் வி கேன் மிஸ்ஸிங் இஸ் ரைட்டிங்ஸ். அப்படிங்கிறப்ப அவரோட புக் நேம்ஸ் நம்ம மிஸ் பண்ணலாம். தட் மே பி அ காஸ்ட் ஃபேக்டர் ஹியர். ஸோ யா, தட்ஸ் ஈஸி கொஸ்டின் ஐ ஃபவுண்ட். 12th கொஸ்டின் இட்ஸ் டைரக்ட் பிஐசி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த கொஸ்டின் கன்சல்டேஷன் ப்ராசஸ் டியூரிங் எர்லி பீரியட்ஸ் ஆஃப் பிஐசி, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், எஜுகேஷன், இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்றப்போ here we have to give the policy that we are taken during the time as well as the actions that we referring with the other countries during that. ஸோ அதை நீங்கள் பண்ணியிருந்தாலே இட்ஸ் ஃபேர் எனஃப். ஓகே, அது ரிலேட்டடாக ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் இருக்கு, பட் எல்லாமே லீடர்ஸ் வச்சு எழுதியிருக்கும் கொஸ்டின் வந்திருக்கும். ஓகே, பட் இந்த தடவை லீடர்ஸை சொல்லாமல் டிமென்ஷன்ஸ் வச்சு நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜஸ்டிஃபைடாக இருக்கும். ஓகே, லைக் கொஸ்டின் வந்து 15 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப 3 பேஜஸ் யூ ஹாவ் டு ரைட். 3 பேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து பிஎஸ்சியோட லெவல் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் குவாலிட்டி லெவலில் என்ன சேஞ்ச் நடந்துச்சுன்னு ஒரு ஸ்கிமேட்டிக் டைம்லைன் டயக்ராமு, அதே மாதிரி எக்கனாமிக் லெவல்லையும் ஸ்கிமேட்டிசம் டைம்லைன் டயக்ராமு, எஜுகேஷன் வைஸும் சரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன் வைஸும் சரி, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஈச் ஒன் 3 pages, இட்ஸ் ஸோ ஈஸி டு காம்ப்ரிஹெண்ட் நவ், ரைட்? ஓகே, 13th கொஸ்டின் பார்க்க வரைக்கும் ஆஸ் ஐ மென்ஷன் அமெரிக்கன் ரெவல்யூஷன் கொஸ்டின் இருக்கு, பிரெஞ்சு ரெவல்யூஷன் ரிலேட்டடான தாட்ஸ் நம்மள்ட்ட கொஸ்டின் இருக்கு. ஓகே, இது எல்லாமே எப்படி வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. பட் டைரக்ட் கொஸ்டின் வந்து எஸ்ஏல மட்டும் தான் இருக்கு தவிர இதுல கிடையாது. பட் ஸ்டில் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுல எந்த ஒரு இதுவும் மிஸ்ஸிங்கும் இல்லை. ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் இஸ் டைரக்ட் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் ரூசோ வால்டர்ல ஆரம்பிச்சு ரெனேசன்ஸோட பேசிக் இங்கே தான் இருக்கு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு நோ அபவுட் அ பிரெஞ்ச் ரெவல்யூஷன், ரைட்? ஓகே, 14th question, it's really easy question because we already know about oil and natural gas. இதோட ஆஃப்ஷோர் ஆயில் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் லிட்டில் ஃபேர் சைடு ஆன், அதாவது ரொம்ப டீப் டவுன் போயிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப அப்படியே தெரியாத டாபிக்லாம் இல்லை. ஆல்ரெடி இது நிறைய தடவை யூபிசியில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைனமிசம் இருக்கு, அதனால இந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் ஐ ஃபவுண்ட். ஓகே, யா, திஸ் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா மிக்சிங் ஆஃப் டாபிக் வித் ஜியாகிரஃபி. நான் அன்னைக்கு வந்த உடனே இதுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவேன். ஏஏனா என்ன சிம்பிளா, அப்புறம் ஜிஸ்னா என்னன்ற ஒரு இது, ஆர்எஸ்னா என்ன அப்படிங்கிற ரிமோட் சென்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லைன் அப். இது ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து, இவங்க என்ன பண்றாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம கனெக்ட் பண்ணாதான் போதும். அதுக்கு மேல இது அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல லிட்டரலி இட்ஸ் டிஃபிகல்ட் டு இன்டர்பிரட் அண்ட் ரைட் தட் மச். ஓகே, யா, ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின் இந்த ஓவரால் பேப்பர். ஓகே, சொசைட்டி டாபிக் இல்லாமல் பார்த்தா இந்த கொஸ்டின் ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின், ரைட்? ஓகே, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் எடுக்கிற கொஸ்டின். நீங்க எழுத ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபியூ பீப்புள் இது ஓவர் டூ பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா சயின்ஸ் நல்லா படிச்சவங்க இது ஓவர் டூ பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப ஆப்வியஸ்லி அந்த இடத்துல டைம் லாஸ் ஆயிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அட் த எண்ட் வாட் தே மிஸ்ஸிங் இஸ் டைமுக்குள்ள பேப்பர் முடிக்காம ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஓகே, ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ கம்ப்ளீட்டிங் த பேப்பர் இட் இஸ் மேக் ஷூரிங் யூ ஆர் இன் த லிஸ்ட். பேப்பரை முடிக்காம லிஸ்ட்டுக்குள்ள இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஃபுல்லா முடிச்சு சொல்றேன். ஓகே, யா, 16th கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். பிளேட் டெக்டானிக்ஸ் பத்தி பேசிக் ஐடியா இருந்துச்சுனாலே போதும். ஸோ இது ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஜியாகிரபி ஆப்ஷன்ல எவ்ரி ஒன் நோஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் என்சிஆர்டி 2. ஓகே, ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் கான்டினென்ட்டை பத்தி ஆல்ரெடி எல்லாமே அந்த ஒரு 11th என்சிஆர்டிலே இதை பத்தி நல்ல டெப்தான டாபிக் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸோ டைரக்ட் கொஸ்டின். ஓகே, நவ் என்டாஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இது வந்து ஜியாகிரபி ஆப்ஷன்லேயே இருக்கிற கொஸ்டின். ஓகே, லைக் இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற கொஸ்டின். பாப்புலேஷன் டென்சிட்டி ஹை இன் நார்த் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்படி மட்டும் கேட்டிருந்தா லிட்டரலி இட்ஸ் டிஃபிகல்ட். வாட் தே டூ, லேண்ட், சாயில், வாட்டர் ரிசோர்ஸை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ வெறும் கங்கா ரிவர்னு சொல்லாம ரிவர் பேசின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் இஃப் யூ ஆர் டூயிங் இதுனா
இந்த மொத்த ரீஜனையும் யூ ஹாவ் டு யூபி, பீகார், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், இது எல்லா ஏரியாவும் யூ ஹாவ் டு கனெக்ட். ஜார்க்கண்ட் வராதுன்னு சொல்லுவீங்க, நோ, இட்ஸ் அ பேசின், ஸோ இட் ஹேஸ் டு பி. அதே மத்திய பிரதேஷ் அந்த பெல்ட்ல ஏன் இது இருக்குன்னா, தே ஆர் லிவிங் இன் ஏ பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அக்ரிகல்ச்சர் லாட். ஸோ அது ரிலேட்டடான திங்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம் தவிர மோர் ஸ்டிப்புலேட்டடான திங்ஸ் தான். இப்போ இந்தியாவிலேயே ஹையஸ்ட் அர்பனைஸ்டு சொசைட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் ஆர் அர்பனைஸ்டு வெரி ஹை. அதே மாதிரி பெங்களூர் எடுத்துக்கலாம், இல்லை டாப் டயர் சிட்டிஸ் தான் அதர் ஸ்டேட்ஸ் ஒன்லி அர்பனைஸ்டு. ரிமைனிங் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் அர்பனைஸ்டு வெல் லைக் ஆஸ் தமிழ்நாடு. ஸோ இதுதான் இதுக்கோட பேஸ். ஓகே, அப்போ அது ஏன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ்னா ஹியர் வாட் தே வாண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் இங்கே பேசியிருப்பாங்க. லேண்ட் இருக்கும், அங்கே சாயில் இருக்கும், வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கும், அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்துல டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்காங்க. ஓகே, if you want to do the agriculture, we need more labor because it is a primitive agriculture. If it is a primitive, then labor need is high. For labor, the initial population is very high. If the agriculture to be good, there should be a good soil, good water, and good land. Obviously, the மூணு ஃபேக்டருமே அந்த கங்கா ரிவர் பேசின்ல கிடைக்கும். அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பாப்புலேஷன் சொல்லி you have to give the holistic answer. That's it. Okay. So 70th question, what I think, if you know the basic knowledge or basic contextual things around population distribution according to socio-economic census of 2011, அது தெரிஞ்சினாலே உங்களுக்கு அது புரியும். ஆர் அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, 18th கொஸ்டின் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை பற்றி ஏன் கொஸ்டின் வருதுன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பற்றியான கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, அந்த கொஸ்டினோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் இந்த கொஸ்டின். ஓகே, ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஹேபிட் இல்லாமல், ஹெல்த் பேட்டர்ன் இல்லாமல் டைல்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி குளோபலைசேஷன் மேலே ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதே கான்செப்ட் ஆஃப் கொஸ்டின், பட் இந்த தடவை ரொம்ப டீப் டவுன் ஆகி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை இந்தியன் இது பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எழுத கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஃபுட் கல்ச்சரு, நம்மளோட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டஸ், டிரான்ஸ் ஃபேட்டில் இருக்கிறது, இது ரிலேட்டடாக கவர்மெண்ட் எடுத்த ஈட் ரைட் எஃப்எஸ்ஐ எடுத்த மெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு இருக்கிற இப்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த இடத்துல அக்கௌண்டிங் பண்ணி எழுதுனாலே திஸ் கொஸ்டின் இஸ் டைரக்ட் ஈஸி கொஸ்டின். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் டைரக்ட் கொஸ்டின். ஆப்வியஸ்லி சொசைட்டியில் என்ன இருக்கோ அதை பற்றி தான் எழுதணுங்கிறது தான் டைரக்ட் கொஸ்டின் மீனிங். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் டைரக்ட் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏரியா. சில பேருக்கு இது வந்து இன்டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கலாம். It's according to their perspective. That's it. Okay. 19th question, 20th question, literally difficult question. No doubt in that. ஏன்னா என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ஜிஓஸ் இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே என்னன்னா சஸ்டைனபிள் க்ரோத்தை என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வச்சு புவர் பீப்புளோட நீடை வந்து இந்தியாவில் இது பண்ண முடியுமா, கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஓகே, இதில் வந்து சஸ்டைனபிள் க்ரோத்துங்கிற GS3 டாப்பிக்கு, என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற GS3 டாப்பிக்கு, திரும்பி புவர் பீப்புள் அப்படிங்கிற GS2 டாப்பிக்கு, இதை கொண்டாந்து சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி எழுதணும். அதாவது ரெண்டு GS3 டாப்பிக்கும் GS2 டாப்பிக்கும் கனெக்ட் பண்ணி GS1ல எழுதணும் அப்படிங்கிறது ரியலி டிஃபிகல்ட் ஃபார்ம்லாம். இதை நீங்கள் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் லிட்டரலி டவுட்ஃபுல் தான். ஏன்னா சப்ஹெட்டிங் கிளாசிஃபிகேஷன் இங்கே நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் க்ரோத்னா என்னன்னு நம்ம எழுதிருக்கலாம். ஓகே, சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு அப்புறம் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் எந்த மாதிரியான விஷயங்களை இங்கே என்ஷூர் பண்ணுது, இதனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா புவர் பீப்புள் தான் பாதிக்கப்படுறாங்க. புவர் பீப்புள் பாதிக்கப்படுறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன? இப்போ புவர் பீப்புள் இருக்கிறப்ப அந்த இடத்துல ஸ்பேஸ் கன்ஸ்டன்ஸ் இருக்கும். அவங்களோட ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட்ல வந்து அவங்களோட ஹெல்த், அவங்களோட ஹைஜீனு அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னால், லெட்ஸ் எக்ஸாம்பிள் தாராவி எடுத்துக்கலாம். தாராவியில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ அந்த இடத்துல சஸ்டைனபிள் க்ரோத்தை லீட் பண்ண முடியுமா? அப்போ அந்த இடத்துல போய் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே புவர் பீப்புளோட கான்ஃப்ளிக்டில் தான் போய் முடியும். ஓகே, ஸோ இது இந்தியாவை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். லிட்டரலி டிஃபிகல்ட் கொஸ்டின். ஸ்டில் இப்போவும் நிறைய பேர் இது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொன்னாங்க, இல்லைடா இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இஃப் யூ ஹாவ் பேசிக் ஐடியா அபவுட் ஹவு டு சேஞ்ச் த கொஸ்டின், லைக் இந்த கொஸ்டின் ஹெட்டிங்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே வி கேன் ரைட் மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் எழுத தெரியும். ஓகே, இட்ஸ் அபவுட் குக்கிங் த பெஸ்ட் ஆன்சர் இன் தட் டைம், அவ்வளோதான். ஓகே, ரைட். 20th கொஸ்டின் லிட்டரலி ஐ ஸ்போக் அபவுட் இயர்லியர்.
1 2 3 3 டாபிக்லயே இருக்கிற எல்லா பேசிக் எடுத்து இந்த கொஸ்டின் எழுதுனாதான் 2 ஆக்சிஸையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் தோங்கரியா கோந்த ஞாமகிரி ஹில்ஸ்ல இருக்கவங்களா இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணவாட்டி ரீஹபிலிட்டேஷன் என்ன மாதிரி ஆகுது, அப்ப அவங்களுக்கான ட்ரைபல் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு. அப்ப ட்ரைபல் டெவலப்மெண்ட் பத்தி பேசணும்னா வி ஷுட் நோ வாட் இஸ் த பாலிசி தட் வி ஆர் ஃபாலோயிங் அப்படிங்கிறது. நேரு பாலிசியை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல. நேரு தந்தது வந்து பன்சில் பாலிசி. ஐசோலேஷன் அசிமுலேஷன் ரெண்டுத்தையும் தூக்கிட்டு இன்டெகிரேட் பாலிசியை அவர் தந்திருப்பாரு. இப்போ இன்டெகிரேஷன் பாலிசி வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம அவங்களுக்காக எஜுகேஷன் வைஸ் நம்ம ஏகலைவா ப்ரோக்ராம் தரதா இருக்கலாம், இல்லை வந்தன் ப்ரோக்ராமா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான இருக்கிற லேண்டு இப்போ எஸ்டி பீப்புள்ஸ்க்கான லேண்டை எஸ்டி பீப்புள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் கான்ஸ்டியூஷன் லெவலில் அவங்களுக்கு இருக்க ரைட்ஸா இருக்கலாம். இது எல்லாமே நீங்க கொண்டாந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்லயும் ரீஹபிலிட்டேஷன் தான் கனெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ ஐ ஃபெல்ட் இஃப் யூ ஆர் குட் வித் vulnerable sections in GS2, it is good to write this question easily. If you are not able to write that thing, really difficult question தான். ஓகே, ஸோ என்னோட அப்சர்வேஷன் இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆன் ஈஸியர் சைட் ஆன் ஃபியூ ஏரியாஸ், tougher side on maximum of the things. Okay, why I am telling the tougher side, because it requiring so much peculiar answers. Okay, peculiar ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர்ஸ் இது எதிர்பார்க்கறதுனால இந்த கொஸ்டின் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் டஃபர் சைட். ஓகே, ஸோ இது நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பேசிக்கான ஐடியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு பிரகார் மெட்டீரியல். ஓகே, யா இதை நோட் பண்ணிக்கோங்க இஃப் யூ நீட் இட். ஓகே, வாட் ஐம் சஜஸ்டிங் ஃபார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மீன்ஸ்குள்ளார நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னா, give me a minute. பிவிக்கு ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டினை ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஐ எம் சஜஸ்டிங் பிரகார் ஒன்லி ஏஸோட பிடபிள்யூ ஒன்லி ஏஸோட பிரகார் மெட்டீரியல்ல ஒன்ஸ் யூ கோ த்ரூ இட், அதில் நீங்க பேசிக்கா ஒரு ஐடியா நீங்க வந்த வாட்டி வாட் யூ நீட் டு யூஸ் ரைட் த ஆன்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? செகண்ட் திங், கொஸ்டினை ஹெட்டிங்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐடியா வருதா? தேர்ட் திங், ஐடியா சேஞ்ச் பண்ணதை பாயிண்டாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியுதா? ஃபோர்த் திங், என்ன மாதிரியான டயக்ராம்ஸ் இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம்? டயக்ராம் மீன்ஸ் ஹப் அண்ட் ஸ்போக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸாம்பிள் டயக்ராம்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி இதில் தரலாம். ஓகே, ஃபிஃப்த் திங் ப்ரெசன்டேஷன். ஓகே, இது மூணுமே லைன் பை லைன் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து பிவைக்கியோட ஆன்சர்ஸ் தான் ரொம்ப தேவைப்படும். ஓகே, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரகார் மெட்டீரியல் வச்சு யூ கேன் என்ரிச் யுவர் பேசிக் கண்டென்ட். பேசிக் கண்டென்ட் இன்வால்வ் பண்ண வாட்டி அந்த கொஸ்டினை திரும்பி வந்து பாருங்க. ஓகே, இந்த இந்த சைக்கிள் நீங்கள் இந்த ட்ரை சைக்கிளை திரும்ப 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 யூ ஹாவ் டு டூ, தென் ஒன்லி யூ கெட் டு நோ ஓகே இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஃபார் நெக்ஸ்ட் 2026 அட்டன் பண்ணுறதுக்கு இதான் பேசிக் ஐடியா. இதை நீங்கள் பண்ணாலே ஃபார் ஷோர் யூ கேன் கெட் இன் டு 90+ மார்க்ஸ் இன் GS1 ஈஸிலி. ரொம்ப டைனமிசம் பண்ணாம பேசிக் ஸ்டாட்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்டாட்டிக்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைங்க. அதுக்கப்புறம் கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஜியாகிரஃபி, லைக் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பேசிக் ஸ்டாட்டிக் லெவல். அதுக்கப்புறம் எதெல்லாம் டைனமிக் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் அந்த டைனமிக் கொஸ்டின் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர்ஸை செக் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஆன்சர் செக் பண்ணுறப்ப வாட் யூ நோ, ஓகே இந்த கொஸ்டின் இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. தட் இஸ் த வே யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் சென்ஸ் அபவுட் ஹவு டு அப்ரோச் த கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த எக்ஸாமுக்கு வெளியில வந்துட்டு நம்ம சொல்லலாம் இந்த கொஸ்டின்லாம் ஈஸி அப்படின்ட்டு. எக்ஸாம் ஹாலில் பார்க்குறப்ப தான் விச் கொஸ்டின் ஃபீல்ஸ் வெரி டஃபர் அப்படின்ட்டு. நான் மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே நான் எக்ஸாமுக்கு ஹாலுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப சொசைட்டி கொஸ்டின் மே சீம்ஸ் ஈஸி, மாடரேட் லெவல். பட் இன் ரியலிஸ்டிக் எக்ஸாம் ஹாலில் ஜியாகிரஃபி கொஸ்டின் தான் ரொம்பவே டெக்னிக்கலி டஃபர் செட். ஓகே, டியூ டு ஒன் பர்டிகுலர் கொஸ்டின். Remaining questions are easy, I agree, but in examination, if you don't know what to cook and what to combine and cook, it's really tough for that. Okay, so this is for this session. GS2 அப்படிங்கிறது எடுக்கணும். GS2 you tell me when to take. அது எடுக்கலாம். Anything else, just tell me, otherwise good to thank you.